ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சால்ட்டிங் அயன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சால்ட்டிங் அயனை ப்ளக்கில் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அப்போ நல்லா ஹீட் ஆன பிறகு அது வந்துட்டு நல்லா நம்ம கிளாத்தில் வச்சோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி அது வந்துட்டு கட் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு எம்டிஎஃப் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ எம்டிஎஃப் போர்டு அப்படி வாங்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது பாக்ஸ் இருக்கும்ல, அட்டைப்பெட்டி, அந்த பாக்ஸில் உள்ள அந்த அட்டையை கிழித்து இதே மாதிரி நம்ம தேவைக்கு என்ன நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணணுமா, பட்டர்ஃப்ளையா என்ன தேவையோ அதுக்கு கனெக்ட் பண்ணி நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இது நல்லா வரல அப்படின்னா ஒருக்கா கூட அதை எடுத்துகிட்டு அந்த அச்சுக்கு மேலோடையே இதே மாதிரியே லைட்டாக பண்ணி விடுங்க. அப்போ அது அப்படியே கட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் சால்ட்ரிங் அயனோட யூஸிங் மெத்தட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம இதே மாதிரி கட் பண்ணி ஒரு அட்டை பேப்பரோ இதை மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். சால்ட்ரிங் அயன் தான் யூஸ் பண்ணி பண்ணணுன்ட்டு இல்லை. ஓகேங்களா? ஓகே, அது இப்போ வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த துணியை இந்த தேவைக்கு ஏற்றபடி நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு பட்டர்ஃப்ளையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதே அளவுக்கு நானும் இந்த துணியை வச்சுக்கிட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டர் கொண்டு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்துட்டு நூல் வந்து பிரிஞ்சு வராதபடி சீல் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்துட்டு இது வந்துட்டு நெட் கிளாத்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிளாத்தில் யூஸ் பண்ணணுமோ அந்த கிளாத்தில் எல்லாம் நம்ம வந்துட்டு மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில்க் காட்டன், ஆர்கன்ஸா கிளாத்து, ஃபேப்ரிக், நெட் ஃபேப்ரிக் இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது சீல் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன் லைட்டர் கொண்டு. ஓகேங்களா? அது பிரிஞ்சு நூல் வராதபடி. ஓகே, இதை நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம முதல்ல வந்துட்டு சின்னது வந்துட்டு ஒரு எம்டிஎஃப் போர்டு கொண்டு கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளாத்தில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்மளோட ஓன் இப்போ கான்ட்ராஸ்ட் சாரியோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குல்ல, ஸோ அப்போ சாரிக்கு மேட்சோ இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மேட்சோ ஏதோ எனி ஒன்று இதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ் எனி டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ்லேயும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக எலிகண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு அதில் ஒரு 3 பர்ல் பீடும் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு 2 ஸ்டிச் கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்துட்டு எண்ணாட் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே எண்ணாட் போடணும். எண்ணாட் போட்டுட்டு இதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதே மாதிரி தான் நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி தான் பார்க்குறேன். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இது வந்துட்டு நான் ஒரு ஆர்கான்ஸா கிளாத் எடுத்துக்கிறேன். ஆர்கான்ஸா கிளாத்தில் வந்துட்டு பண்ணிவிட்டு எம்டிஎஃப் போர்டு வந்துட்டு நான் ஃப்ளவர் எல்லாம் எம்டிஎஃப் போர்டு எடுத்து பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த எம்டிஎஃப் போர்டு வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஆட்டை பேப்பரில் ஏதாச்சும் ஒரு கட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி மேலே வச்சு சால்ட்ரிங் அயன் கொண்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இதே மாதிரி சிஸ்டர் கொண்டு கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜு வந்து பிரிஞ்சு வராதபடி நம்ம வந்துட்டு லைட்டர் கொண்டு சீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஓகே தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதே மாதிரி ஒரு 6 ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு தேவைப்படும். நான் அதே மாதிரி 6 வந்துட்டு இதே மாதிரியே கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறேன் அந்த சால்ட்ரிங் மிஷினை கொண்டு. ஓகேங்களா? ஓகே, 6 கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை வந்துட்டு மேக் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்து இதே மாதிரி ஒரு டபுளாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சால்ட்ரிங் அயன் மெத்தடில் இது ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இதேமாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஒரு இது வந்துட்டு ப்ளைனாக கொடுத்துட்டு அதேமாதிரி ஃபோல்டு பண்ணதை அதுக்கு மேலே வச்சுட்டு இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கணும். பார்த்திங்களா? இதே மாதிரியே கீழே 1 ஸ்டிச் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பெடல்ஸ் எடுத்து இதே மாதிரியே அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலுமே வந்துட்டு இதே மாதிரியே கொடுத்துட்டே வாங்க. நான் வந்துட்டு 1 லேயர் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் 1ம் கொடுக்கலாம், 2 லேயரும் கொடுக்கலாம். அது உங்கள்கிட்ட விருப்பம். ஓகேங்களா? நான் வந்துட்டு 1 லேயர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 6 பெடல்ஸ் தேவைப்படுது. நான் 1 கீழே வச்சுருக்கிறேன்.
விரித்து அதுக்கு மேலே தான் ஒரு 5 பெட்டல்ஸையும் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணி. ஓகே பாருங்கள், ஒரு டபுள் ஃபோல்டு ஒருக்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேரே அதை சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வெரி ஈஸி தான். ஓகேங்களா அந்த ப்ரூச்சு. ஓகே இப்படி வந்துட்டு அந்த 5 பெட்டல்ஸுமே வந்துட்டு அதோட சென்டர் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே இதையும் அப்படி இதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக. ஓகே நல்லா டைட்டாக அது வந்துட்டு பிரிஞ்சு வராதபடி நல்லா ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இனி ஒரு பெட்டல்ஸ் இருக்குது, அதையும் வந்துட்டு நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்துட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், இதையும் கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிது. ஓகே இது வந்துட்டு குட்டி பிள்ளைங்களோட ஃப்ராக்கில் எல்லாமே வந்துட்டு இது இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களோட அந்த ஹேர் பவ் இருக்கும்ல, அதுலேயும் வந்துட்டு இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரூச்சஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுவோம், நமக்கு ப்ளவுஸில் வைக்கலாம், பிள்ளையோட ஸ்லைடு ஹேர் அசசரிஸ் ஆட்டு அப்படி என்ன மேக் பண்ணுவோம் அப்படியே நம்ம வந்துட்டு ப்ரூச்சை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். இனி வந்துட்டு நான் நடுவில் வந்துட்டு சென்டரில் 3 பேர்ல் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். பேர்ல் பீடு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா இதேமாரி ஒவ்வொரு பீடாக தான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீடமாக அந்த சென்டரில் வச்சு ஒரு 3 பேர்ல் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதுதான் வைக்கணுன்ட்டு இல்லை, கிறிஸ்டல் வைக்கலாம், கிறிஸ்டல் பீட் வைக்கலாம், அடுத்து அக்ரிக் பெட்டல்ஸ் அக்ரிக் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், கிளிப் ஸ்டோன் வைக்கலாம், வாட் எவர் யூ எனி திங்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த சென்டர் பார்ட்டை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்துட்டு இப்போது 3 பேர்ல் பீடு தான் இதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி இந்த ஒர்க்கை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே இதே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும் ஒரு ஃப்ளவர். எண்ணாட் போட மறந்துடாதீங்க. எண்ணாட் போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி எண்ணாட் போட்டுட்டு நம்ம இதை வந்து கிளாத்தில் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே ரெடி ஆகிட்டு இது வந்துட்டு நம்ம கிளாத்தில் வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நீடில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கீழே அப்படியே அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே ஒருக்கா கூட நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டிச்சஸ் கூட கொடுத்து இதை வந்துட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.